ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு பீஸில் நம்ம பட்டி எப்படி இன்விசிபிளாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பட்டி 2 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருப்போம். ஃப்ரண்ட் பீஸ் ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி இதை நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பீஸ் இருக்கிறதுல பட்டிக்கு மேலே ஒரு பீஸை இந்த மாதிரி போடணும். கீழே இருக்க பீஸை இந்த மாதிரி கொண்டு வரணும். ஓகேங்களா? புரியுதா? அதாவது இப்போ 2 பீஸ் இருக்குது. பட்டி 2 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது. இதில் மேலே இருக்கிற பீஸை அப்படியே அது மேலே வைக்கணும். கீழே இருக்கிறத அப்படியே கீழே கொண்டு போயிடணும். அப்படியே 2 பீஸையும் இந்த மாதிரி இந்த எண்டு நுனி பகுதியை இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அப்போ நமக்கு தைக்கிறதுக்கு 3 துணி உள்ளே கிடைக்கும். இந்த 3 துணியை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது மேலே ஒரு அடியில் வச்ச துணி, சென்டரில் இருக்கிறது நம்மளோட ஃப்ரண்ட் பீஸு, அடியில் இருக்கிறது மேலே உள்ள பட்டி. இது அப்படியே நீங்கள் தைக்கணும். பட்டி எப்பயுமே நம்ம கொஞ்சம் நீளமாக தான் கட் பண்ணியிருப்போம். தேவையான அளவு வச்சுட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். அதுக்காக வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தையல் நமக்கு மேலே பகுதி ரொம்ப நீட்டாக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா கீழேயுமே பிசுறு தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இது மேலே ஒரு பதிப்பு தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம ஸ்லோவாக தைச்சோன்னா மிஸ்டேக் வராமல் தைக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? தையல் மேலே பிசுறு தெரியாது, அட் சேம் டைம் அடியிலையுமே பிசுறு தெரியாது. தையல் ரொம்ப நீட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.